ஹாய் மை ரித்திக் ருத்ரன் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் முருகனோட சிலை வச்சுருக்கோம்ல, அதுக்கு பாலபிஷேகம் பண்ணுறது. பாலபிஷேகம் பண்ணால் நம்மளுக்கு என்ன நல்லது நடக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பால் ஒரு புனிதமான பொருள். அது சிலையில் பட்டு வழியும் போது நம்ம வீட்டில் இருக்க கெட்ட சக்திகள், கண் திருஷ்டி எல்லாம் விலகிடும். வீட்டில் எப்பவும் சத்தம் சண்டைன்னு இருக்கிறவங்களுக்கு பாலாபிஷேகம் ஒரு பெரிய மருந்து. அந்த புனிதமான காட்சியை பார்க்கும்போதே மனசு சாந்தமாகும். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு வழியில் பணம் வரும், கடன் சுமை குறையும். வீட்டில் குழந்தைங்க அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுதுன்னா முருகனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு அந்த பாலை பிரசாதமாக கொடுத்து ஆரோக்கியம் மேம்படும். பசும்பால் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது. அது அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும் போது வீட்டில் செல்வம் பெருகும். ஒரு சிலைக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போது அந்த சிலைக்கு அதிக சக்தி கிடைக்கும். அந்த சக்தி நம்ம வீடு முழுக்க பரவும். அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன முருகர் சிலையோ இல்லை வேறு சாமியோ இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாள் பால் அபிஷேகம் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக பண்ண முடியலனாலும் ஒரு 1/2 லிட்ரு பால் வாங்கி மனதார நம்ம சாமிக்கிட்ட எனக்கு கடன் பிரச்சனை தீரட்டும், எனக்கு கல்யாணம் நடக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது சாமி நீ என் கூடவே இருந்தாவே போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இதை பண்ணுங்கள். அப்புறம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக பார்ப்பீங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்மளோட சேனலில் இப்போ 1 கிராம் கோல்டு கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.